ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு. எடுத்துக்காட்டு 14. கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க. 15 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய 4 சதுர தரை விரிப்புகள் இணைக்கப்பட்டு ஒரு செவ்வக விரிப்போ அல்லது ஒரு சதுர விரிப்போ உருவாக்கலாம் எனில் எந்த தரை விரிப்பு அதிகமாக பரப்பளவு மற்றும் நீண்ட சுற்றளவு பெற்றிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தரை விரிப்பு செவ்வகமும் சதுரமும் வரையணும். அது 15 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. 4 இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஒன்று செவ்வகத்தில் பார்த்திங்கன்னா இது நான் அப்படியே கையில் போடுறேன், நீங்கள் ஸ்கேல் வச்சு போடுங்க. 1 2 3 4 கரெக்டாக வந்துச்சுங்களா? ஏன்னா இது பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர். அதே போல் இன்னொன்று சதுரம் சொல்லியிருந்தாங்களா. சதுரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இது 15 சென்டிமீட்டர், இதுவும் 15 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? இது வரையும் இது 15 சென்டிமீட்டர், இதுவும் எல்லாம் 4 பக்கமே 15 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி ஒன்று செவ்வகம் ஒன்று சதுரம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பரப்பளவும் சுற்றளவும் கண்டுபிடிச்சிட்டு எது அதிகமான இடத்தை பிடிக்குதுன்னு நம்ம ஆன்சரில் எழுதணும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செவ்வகத்துக்கு கண்டுபிடிக்கலாம். செவ்வகத்துக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், செவ்வகத்தின் சுற்றளவு நம்ம பீன்னு குறிப்போமா. இதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா 2L கூட்டல் B அலகுகள் மட்டும்தான் வரும். அப்போது 2L நீளம் எவ்வளோ? இது பாருங்கள், எல்லுனா நீளம் இது மொத்தமாக வரும். இது மொத்தமாக வந்துச்சுன்னா இது 1 15னா 4 எவ்வளோ? 15 30 45 60. அப்போது 60ன்னு வரும் நீளம். அப்போது 60 கூட்டல் அகலம் எவ்வளோ? 15. அலகுகள்னால் அலகுகள் சென்டிமீட்டரில் வரும். பாருங்க, 2 அப்படியே இருக்கட்டும். 60 15 கூட்டினீங்கன்னா எவ்வளோ? 75. அப்போ 75 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் பாருங்கள், 2 75 நீங்கள் பெருக்குனிங்கன்னா 150 சென்டிமீட்டர். பாருங்க, சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம், பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். அப்போது செவ்வகத்தின் பரப்பளவு ஏன்னு நம்ம குறிப்போம். இதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா L பெருக்கல் B சதுர அலகுகள். சதுர அலகுகள்னா சா போட்டால் கூட சரிதான். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் L எவ்வளோ, நீளம் எவ்வளோ? அதே தான் 60 தானே. அப்போது 60 பெருக்கல் அகலம் எவ்வளோ? 15. சதுர அலகுகள்னால் சென்டிமீட்டர் ஸ்கொயர், இல்லைன்னா சதுர சென்டிமீட்டருன்னு வரும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இது நீங்கள் பெருக்குனிங்கன்னா பாருங்கள், 60 பெருக்கல் 15 0 5 0 6 5 30 0 1 0 6 1 6 0 0 3 9 6 கூட்டிங்கன்னா 9. அப்போது 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது செவ்வகத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி சதுரத்துக்கு கண்டுபிடிக்கணும். இந்த சதுரத்துக்கு அப்போது சதுரத்தின் சுற்றளவு பீன் குறிப்போம். சுற்றளவுக்கு சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா பார்த்திங்கன்னா 4S அலகுகள்னு வரும். அப்போ 4 ஒரு பக்கத்தோட இது பாருங்கள், ஒரு பக்கம் எவ்வளோ? 30ன்னு வரும். ஏன்னா இது ரெண்டுமே சேர்த்து 30 தானே. அப்போ இது 15 இது 15 கூட்டிங்கன்னா எவ்வளோ? 30. அப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 30, அலகுகள் பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர். அப்போது 4 0 0 4 12. அப்போ 120 சென்டிமீட்டர். இதுக்கு சதுரத்தின் சுற்றளவு 120 மீட்டர். அதுக்கப்புறம் பாருங்கள், சதுரத்தின்
பரப்பளவு வந்து ஏன்னு குறிப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா எஸ் பெருக்கல் எஸ் சதுர அலகுகள், புரிஞ்சுதுங்களா? இல்லைன்னா அலகுகள் ஸ்கொயருன்னு வரும். அப்போது எஸ் பெருக்கல் எஸ்ஸுனா 2 பக்கத்தோடு நம்ம பெருகணும். அப்போது இது ஒரு பக்கம் வந்து 30னா இந்த சைடும் 30 தான். அப்போது 30 பெருக்கல் 30 சதுர அலகுகள்னால் சென்டிமீட்டர் ஸ்கொயர், அப்படி இல்லைன்னா சதுர சென்டிமீட்டருன்னு வரும். அப்போது இது பெருகுனா 2 0 அப்படியே போட்டுக்கோ, 3 9, அப்போ 900 சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும். அப்போ பாருங்கள், பரப்பளவு ரெண்டுமே சமமாக இருக்குது. ஆனால் சுற்றளவு பார்த்திங்கன்னா செவ்வகத்துக்கு அதிகமாக பிடிக்குது, சதுரத்துக்கு கம்மியாக பிடிக்குது, புரிஞ்சுதுங்களா? அதுதான் இப்போ நம்ம கீழே இங்கே எழுதணும். பாருங்கள், பரப்பளவுகளில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் செவ்வக வடிவத்தை தரை விரிப்பு அதிக சுற்றளவை பெற்றிருக்கும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுக்கல, இது நீங்களாவா போடணும். இது ஒன்றுத்தோட பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.